சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஏத்தர் 450X Gen 3 வாகனத்தையும் டிவிஎஸ் நிறுவனத்துடைய iQube ST வாகனத்தையும் தான் கம்பேர் பண்ண போகிறோம். இந்த வாகனங்களை நம்ம கம்பேர் பண்ணுறதுனால திரும்ப அந்த வாகனங்களுடைய பெயரை நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஷார்ட் ஃபார்மில் சொல்லலாம் Gen 3 அப்படின்ட்டு ஏத்தர் 450X Gen 3 வாகனத்தை நம்ம குறிப்பிடலாம். அப்புறம் டிவிஎஸ் iQube STயை கியூப் அப்படின்னு குறிப்பிடலாம். Gen 3 வாகனத்துடைய சர்டிஃபைட் ரேஞ்ச் 146 கிலோமீட்டர், ட்ரூ ரேஞ்ச் 105 கிலோமீட்டர். இந்த 105 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கிறது எக்கோ மோடில், ஸ்போர்ட் மோடில் 75 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்குது. கியூப் வாகனத்துடைய ரேஞ்ச் எக்கோ மோடில் 145 கிலோமீட்டர், பவர் மோடில் 110 கிலோமீட்டர். Gen 3 வாகனத்துடைய அதிக வேகம் மணிக்கு 80 கிலோமீட்டர், கியூப் வாகனத்துடைய அதிக வேகம் மணிக்கு 82 கிலோமீட்டர். Gen 3 வாகனம் 0லேருந்து 40 கிலோமீட்டர் per hour அப்படிங்கிற ஆக்சலரேஷனை 3.3 வினாடிகள் அடையுது. கியூப் வாகனம் 0லேருந்து 40 கிலோமீட்டர் per hour அப்படிங்கிற ஆக்சலரேஷனை 4.2 வினாடிகள் அடையுது. Gen 3 வாகனத்தில் 3.7 kWh திறன் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி பேக்கை பொருத்திருக்கிறாங்க. கியூப் வாகனத்தில் 4.56 kWh திறன் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி பேக்கை பொருத்திருக்கிறாங்க. கியூப் வாகனத்தில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக் லித்தியம் அயனில் என்ன கெமிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. NMC கெமிஸ்ட்ரியா இல்லை லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் கெமிஸ்ட்ரியா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா LFP அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனால் ஷோரூம் தரப்பில் கேட்டப்ப என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NMC அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த வாகனத்தில் அப்படி லித்தியம் அயன் கெமிஸ்ட்ரியில் எந்த கெமிஸ்ட்ரி தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு தீர விசாரித்ததில் மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NMC கெமிஸ்ட்ரி தான் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. Gen 3 வாகனத்தில் பீக் பவர் 6.2 கிலோவாட் திறன் கொண்ட பெர்மனன்ட் மேக்னட் சிங்க்ரனஸ் மோட்டரை பொருத்தியிருக்கிறாங்க. இந்த வாகனத்தில் மிட் டிரைவில் பெல்ட் டிரான்ஸ்மிஷனாக இருக்குது. கியூப் வாகனத்தில் 4.4 கிலோவாட் பீக் பவர் திறன் கொண்ட BLDC ஹப் மோட்டரை பொருத்தியிருக்கிறாங்க. Gen 3 வாகனத்தில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்குக்கு 3 வருடங்கள் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. கியூப் வாகனத்தில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்குக்கு 3 வருடங்கள் அல்லது 50,000 கிலோமீட்டர் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. Gen 3 வாகனத்தில் 3 விதமான சார்ஜர்களை வச்சு நம்ம சார்ஜ் பண்ண முடியும். டாட் அப்படிங்கிற ஹோம் சார்ஜர் மற்றும் போர்ட்டபுள் சார்ஜர் மூலமாக சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 0லேருந்து 80% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் 30 நிமிடங்கள் ஆகுது. ஏத்தர் கிரிட் அப்படிங்கிற ஃபாஸ்ட் சார்ஜர் மூலமாக சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 10 நிமிடங்கள் சார்ஜ் பண்ணோம்னா 15 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்க முடியுமா. கியூப் வாகனத்தை 950 வாட்ஸ் திறன் கொண்ட ஆஃப் போர்ட் சார்ஜர் மூலமாக சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 0லேருந்து 80% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் 6 நிமிடங்கள் ஆகுது. 1500 வாட்ஸ் திறன் கொண்ட ஆஃப் போர்ட் சார்ஜர் மூலமாக நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 0லேருந்து 80% சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் டைம் ஆகுது. Gen 3 வாகனத்தில் யூட்டிலிட்டி பாக்ஸில் 22 லிட்டர் அளவுக்கு இடவசதி கொடுத்துருக்குறாங்க. கியூப் வாகனத்தில் யூட்டிலிட்டி பாக்ஸில் 32 லிட்டர் அளவுக்கு இடவசதி கொடுத்துருக்குறாங்க. Gen 3 வாகனத்துடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் 153 mm, கியூப் வாகனத்துடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் 157 mm. இந்த ரெண்டு வாகனத்திலையுமே லைட்டிங் சிஸ்டம் LED லைட்டிங் சிஸ்டமாக கொடுத்துருக்குறாங்க. Gen 3 வாகனம் 20 டிகிரி வரைக்கும் சரிவான ரோடுகளில் பயணிக்கக்கூடிய வாகனமாக இருக்கும். கியூப் வாகனம் 10 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய சரிவான பாதைகளில் பயணிக்கக்கூடிய வாகனமாக இருக்கும். Gen 3 வாகனத்துடைய மொத்த எடை 112 கிலோகிராம், கியூப் வாகனத்துடைய மொத்த எடை 128 கிலோகிராம். Gen 3 வாகனத்தில் முன்புற சஸ்பென்ஷனாக டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பின்புற சஸ்பென்ஷனாக சிமெட்ரிக் மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கியூப் வாகனத்தில் முன்புற சஸ்பென்ஷனாக டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பின்புற சஸ்பென்ஷனாக ஹைட்ராலிக் டூயல் காயில் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. Gen 3 வாகனத்தில் முன்புறமும் பின்புறமும் டிஸ்க் பிரேக் பொருத்திருக்கிறாங்க. கியூப் வாகனத்தில் முன்புறம் டிஸ்க் பிரேக்கும் பின்புறம் ட்ரம் பிரேக்கும் பொருத்திருக்கிறாங்க. சப்சிடி எல்லாம் கழிச்சதுக்கு அப்புறமா ஏத்தர் 450X Gen 3 வாகனத்துடைய சென்னை எக்ஸோரூம் விலை பார்த்தோம் அப்படின்னா 1,57,505 ரூபாய். டிவிஎஸ் நிறுவனம் iQube ST வேரியண்ட்டுடைய விலையை அதிகாரப்பூர்வமாக வெளியிடலை. ஆகஸ்ட் மாதம் 2022 வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ரெண்டு வாகனத்திலையுமே 7 இன்ச் அளவுள்ள TFT டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. Gen 3 வாகனம் வெள்ளை, புதினா பச்சை, ஸ்பேஸ் கிரே அப்படிங்கிற மாதிரியான 3 விதமான வண்ணங்களில் கிடைக்குது. கியூப் வாகனம் ஸ்டார்லைட் ப்ளூ, டைட்டேனியம் கிரே, கோரல் சாண்ட் மற்றும் காப்பர் ப்ரோன்ஸ் மாதிரியான 4 விதமான வண்ணங்களில் கிடைக்குது. Gen 3 வாகனத்தில் ஸ்மார்ட் எக்கோ மோட், ஸ்போர்ட் மோட், ரைட் மோட், வார்ப் மோட் மாதிரியான 5 விதமான ஸ்பீட் மோட் இருக்குது. கியூப் வாகனத்தில் எக்கோ மோடு, சிட்டி மோட், ஸ்போர்ட் மோடு மாதிரியான 3 விதமான ஸ்பீட் மோட்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு வாகனங்களில் உங்களுக்கு இந்த வாகனம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏத்தர் 450X Gen 3 இருந்தது அப்படின்னா G3 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். டிவிஎஸ் iQube ST இருந்தது அப்படின்னா QST அப்படின்னு டைப் பண்ணுங்க. புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.